முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலை மாதா கோயில் அச்சிரப்பாக்கம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா சென்னை டு தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. இது சாலை வழியாகவும் வரலாம், ட்ரெயின் வழியாக வந்தால் மேல்மருவத்தூரில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போயிடலாம். அது இரவு நேரத்தில் எந்த நேரம் வந்தாலும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. அதே மாதிரி கோயில் முடிச்சதும் பௌர்ணமி அன்னைக்கு தான் விசேஷமாக இருக்குது. எந்த நேரம்னாலும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. அதனால் தைரியமாக ஜாலியாக வரலாம். இந்த கோயில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் பயங்கர விசேஷம். முழு இரவு ஜபம். அந்த ஜபத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான ஜபம் நடக்கும். பாடல்கள், அப்புறம் அந்த சாட்சி தான் நம்மளே மெய்சிலர்க்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சாட்சியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல்ல அந்த கோயிலை பற்றி சில தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலில் வந்து மலைமாதா கோயில் வந்து 1969 இந்த ஊரில், அதாவது அச்சிரப்பாக்கத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கிறவங்களாம் இந்த மலைமாதாவை வேண்டிக்கிறதுனால நல்லா மழை பெஞ்சு இன்ன வரைக்கும் அங்கே பஞ்சமே இல்லை, நல்லா செழிப்பாக இருக்குது. நீங்கள் போனாலே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த மலைமாதா கோயிலுக்கு வந்து இந்து முஸ்லீம் எல்லாருமே இந்த இடத்துல வந்து அன்னையை வழிபடுவாங்க. அதுக்கான சாட்சி உள்ளேயே அழகாக அந்த 3 பேரோட சிம்பிள் அதில் இருக்கும். அதையும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். மலைக்கு மேலே வந்து ஒரு மாதா கோயில் இருக்குது, ஒரு இயேசுவின் சுரூபம் அங்கே இருக்குது. அங்கே வந்து சில பேருங்களை வந்து கல்லுங்கள்லாம் வைப்பாங்க. அந்த கல்லெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, வீடு அவங்க கட்ட முடியாத, வீடு இல்லாதவங்க அந்த இடத்துல வச்சா வீடு கிடைக்குன்ற நம்பிக்கை, அதனால் கட்டுவாங்க. அது உண்மையாக நடந்தும் இருக்குது. அதுக்கான சாட்சியை அங்கே சொல்லுவாங்க. அந்த சாட்சியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த சாட்சியை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது உணர்ச்சி பூங்கமாக இருக்கும். இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை விருந்து வைப்பாங்களாம். அதில் அனைத்து மதத்தினரும் வந்து சாப்பிடுவாங்களாம். பெரிய விஷயம் இல்லை. வந்து டெய்லி வந்து அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானத்தில் வந்து ஒரு 200 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு அன்னதானம் நடக்குதாம். அப்புறம் வந்து காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தொடர் ஜபம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா நாளும் வரலாம். நான் பௌர்ணமி அன்னைக்கு வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வாங்க, அப்போ தான் தெரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த வாடியிலேருந்து நாம் சொல்ல தேவையில்லை, நீங்களே கேலண்டரை பார்த்து பௌர்ணமி அன்னைக்கு கிளம்பி ஓடிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல அற்புதமான அற்புதம் நடந்திருக்கு. அங்கே சாட்சி நல்லா இருந்திருக்கும். காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் போவீங்க, பிரமாதமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம சாட்சியை சொல்ல போகிறோம். நம்ம ஊரில் வந்து எல்லோரும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே இருக்கும், அனைத்து மதத்தினரும் இருக்கும். அப்போது நம்ம ஏரியாவில் வந்து எல்லோரும் அந்த அச்சிரப்பாக்கம் பௌர்ணமி அன்னைக்கு பஸ்ஸை பிடிச்சி தான் போவோம். அப்போ வந்து எங்கள் ஏரியாலேயே பஸ்ஸு இப்போ தானே வேறு இடத்துல மாற்றிருக்காங்க. அங்கே போயிட்டு காலைல வந்துடுவோம். அப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு வேன் டிரைவர் இருந்தார். அந்த வேன் டிரைவரு அங்கே வேண்டியதுனால சொந்த வேனை வாங்கிட்டார். அதனால் அந்த அச்சிரப்பாக்கத்துக்கு அவர் குடும்பத்தோடு போகும்போது எங்களையும் கூட்டின்னு போயிடுவார். வெறும் டீசல் காசு மட்டும் தான், 100 ரூபா, அப் அண்ட் டவுன் 200 ரூபா கொடுத்தா போதும். அழகாக இட்டுன்னு வந்துடுவார். அந்த நேரம் பார்த்து எங்கள் ஏரியாவுக்கு ராணியம்மான்னு ஒருத்தர் வந்தாங்க, ஏழை. அவங்க பையன் சைமன் இந்த வீட்டு வேலை செய்யுதுன்னு அப்படியே இருக்கிறாங்க. அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் வசதியானவங்க, நான் வந்து ஒரு மாதிரி திருமணம் பண்ணதுனால அவரும் விட்டு போயிட்டார், இந்த நிலமையில் நான் வீட்டுக்கு போக முடியாது, அதனால் நான் வீட்டு வேலை செய்து இந்த புள்ளையை கரை சேர்ப்பேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். ஒரு நாள் பௌர்ணமி முழு ஜபம் நடக்கிறதுக்கு நாங்கள்லாம் போகிறோம்ல, அவங்களும் வரேன்ட்டாங்க. சரி, அவங்களையும் 200 வாங்கணும். 400 கொடுத்தாங்க. அந்த டிரைவர், வாண்டா எனக்கு 200 போதும், உங்களுது பையனுக்கு வாண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க போய் அந்த சாமியை கும்பிட்டு வந்துட்டாங்க. மாதம் வந்து சம்பளம் வாங்கின உடனே அந்த டிரைவருக்கு 200 கொடுத்துட்டாங்க. அண்ணே, நீங்கள் கரெக்டாக என்ன பௌர்ணமி அன்னைக்கு இட்டுன்னு போகிறீங்கன்னு. இது மாதிரி ஒரு 2 மாதம் தான் நடந்தது. அந்த மலைமாதா கோயிலுக்கு மேலே வந்து அந்த மலைக்கு போகிறோம்ல, மலையில் வந்து அந்த மாதா சுரூபம் இருக்குது. அதுக்கப்புறம் இயேசுநாதரோட சிலுவை இருக்கும். அந்த இடத்துல வந்து கல் வைப்பாங்க. அந்த கல் வச்சா வீடு கட்டிடலான்னு ஒரு ஐதீகம். அது நடந்தும் இருக்குது. அதுக்கான சாட்சியும் அவங்க சொல்லுவாங்க. இந்த அம்மாவும் ராணி அம்மாவும் கல்லெல்லாம் வைக்கிறாங்க. வைக்கணும் போது இந்த கூட வந்த ஜனங்கள், நம்ம ஏரியா சிரிப்பு, ராணி அம்மா வந்து கல்லெல்லாம் வச்சுட்டாங்க, அவங்க வீடு கட்டிடுவாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்க, நான் அம்மாவோட நம்பிக்கையில் தான் நான் பண்ணியிருக்கேன், இப்போ இல்லைனா கூட என் பையன் பெரியவனா என்னன்னு கட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது 2 மாதத்துலையே அந்த அம்மாவோட அண்ணன் தம்பிங்க வந்து இந்த அம்மா வீட்டுக்குன்னு, ஏன்னா இவங்க வந்தால் தான் அவங்க பூர்வீக சொத்தை கையெழுத்து போட்டால் தான்
அவங்க அந்த சொத்தை விற்க முடியும். அதனால் இந்த அம்மாவை இட்டுன்னு போய் கையெழுத்தை வாங்கி பங்காமல் அதை சரி பங்கா 3 பேருக்கும் கொடுத்து இந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பா வீடு இவங்க கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா நீ வச்சுக்கோ. அந்த வீட்டை நல்லா பெயிண்டிங்லாம் அடித்து அந்த மலை மாதா கோயிலோட சுரூபத்தை ஃபஸ்ட்டில் வச்சுட்டாங்க. வச்சு இங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நோட்டீஸை வச்சு வேனும் வச்சாங்க. வேனை அந்த அண்ணன் தான் ஓட்டுறாரு. அந்த வீட்டுக்கு போனால் உள்ள கதவு திறந்தாலே மலை மாதா சிற்பம் தான். நாங்களாம் பார்த்து ரொம்ப பிரிட்மெண்ட் ஆகிட்டோம். என்னம்மா நீ வேண்டி 2 மாதத்தில் உனக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டாரு அப்படின்னா, நான் உண்மையாக அம்மாவை வேண்டேன், எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிப்பு சட்டு வந்தோம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இந்த அம்மா மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல முன் வரிசையில், அந்த மாதா கோயில் முன் வரிசையில் அழகாக உட்காந்து இந்த ஜெபம் பண்ணுவாங்க. கண்ணீரோடு நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்களும் ஒரு சாட்சியாக மாறுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அன்னையோட அருள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த மலை மாதா கோயிலில் வந்து ஒரே ஒரு நாள் பௌர்ணமி இரவு வந்து தங்கி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ராணியமாக நடந்தது சில சின்ன விஷயந்தான், உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.